எங்கள் வீட்டுக்காரவங்க சவுதி அரேபியாவுக்கு டிரைவர் வேலைக்காக அழைச்சிட்டு போனாங்க கேஎம் டிராவல்ஸ் மூலமாக. ஆனால் இப்போ அவங்க கொண்டு போய் அங்கே பாலைவனத்தில் விட்டுட்டாங்க. நிறைய ஆடு ஒட்டகம் இது மாதிரிலாம் நிறைய வச்சுட்டு மேய்க்க சொல்கிறாங்களாம், அடிக்கிறாங்க, ரொம்ப பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடாகிறாங்க. பணம் அது இது எதுவுமே இல்லை அவங்க கையில். எது ஒன்று அனுப்புனாலும் அவங்க மூலமாக தான். எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் கொடுக்குறதே கிடையாது. அவங்களாவே தான் எதாக இருந்தாலும் சம்பளம் போடுறது, குறைஞ்சபட்சத்துக்கு சம்பளத்துக்கு கொண்டு போய் விட்டு 3 ஆளுங்க மூலமாக கைமாற்றி விட்டுருக்காங்க. எப்பயாவது தான் ஒரு டைம் கால் பண்ணி பேசுகிறாங்க எங்ககிட்ட. எப்பயும் பேசவும் முடியல. அந்த வேலை வாங்குறவங்க மூலமாக செல்லில் தான் வந்து பேசுகிறாங்க. இப்போ 10-15 நாளைக்கு மேலே ஆச்சு நான் பேசியும் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. உயிருக்கு ஏதாவது பாதிப்பா இல்லை கஷ்டப்படுறாங்களா என்ன ஏதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நான் 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். கடன் சொல்லனால எங்கள் வீட்டுக்காரங்க வெளியில் போனாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. எப்படியாவது என் வீட்டுக்கார உயிரோட காப்பாற்றி கொடுங்க. எனக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவங்க கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் 3 நாளாக வளைஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். இங்கே வந்து வேறு வழி தெரியாமல் தான் நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். எனக்கு வேறு யாரும் துணைக்கு இல்லை. அப்போ என்ன மூலமாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரங்களை மீட்டு கொடுங்க எங்களுக்கு.